இப்போ உங்களுடைய மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு கதை, அதுக்குள்ள நுட்பமா என்ன செய்யணும்ங்கிறது உங்களுடைய ஸ்டைல் மாரி இருந்தா கூட, படம் வந்து அவ்ளோ ஆர்கஸ்ட்ரேட்டடா இருக்கிற மாரி தோணல. அ அதுல ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. சைலன்ஸு, கேப்பு, ஒரு சின்ன கேயாஸ்க்குள்ளேயே படம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நெல. அதுலயே எனக்கு ஒரு சின்ன ரிலீஃபு. அது உங்க மாடலா அது? இல்ல நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, "அதுக்குள்ள ஒரு லைஃப சொல்ல நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு நீங்க ஆமாமா. அது சொல்றீங்கல்ல? வந்து சார் நான் அதான் சொல்றேன்ல, அதுதான் என்னோட முழுசா எனக்கு புடிச்ச ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற டெஃபினிஷனே. ஆ. அது வந்து அது எழுதும்போது சார் நான் ஐ டோன்ட் ட்ரை டூ திங்ஸ். அ எனக்கு புடிச்சதுங்கிற ஒரு வரையறை தவிர, நான் ரொம்ப அ தியரிட்டிக்கலா ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத நான் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். ம். அ அ அப்ப நான் எழுதி அது அரைவாகிற ஃபார்ம் அதுவா தான் இருக்கு. அதுதான் எனக்கு புடிச்ச இடமாவும் இருக்கு. நான் எழுதுனா அப்படிதான் வருது. ம். ஸோ அது இட் இஸ் நாட் பிளான்டு சார். நான் என்னோட நான் எழுதுனா வரது தான் அது. ஐ கண்ட்ரோல் மை ஃபிலிம்ஸ் பை மை ரைட்டிங் சார். நான் எழுதுறது மூலியமா என் படத்த வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எழுதும்போது என்னோட கதை ஸ்கிரிப்ட்ட படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது படத்துல ஃபில்ம் மேக்கிங்லயும்.